ஹலோ மக்களே, இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட ராமேஸ்வரம் தீவில் அமைஞ்சிருக்க ராமநாத சுவாமி கோவில் இந்துக்களோட மிக முக்கியமான புனித தலங்களில் இதுவும் ஒன்று. தல வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, ராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக லார்ட் ராமா இங்கு சிவபெருமானை வழிபட வந்திருக்காரு. லிங்கம் உருவான கதை பார்த்திங்கன்னா, கைலாசத்திலிருந்து சிவலிங்கத்தை எடுத்து வர ஹனுமன் தாமதமானதால் குறிப்பிட்ட நல்ல வேளையில் சீதா மணலால் செய்த லிங்கத்தை லார்ட் ராமா வச்சு பூஜை செஞ்சுருக்காரு. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறமா அப்பர், சம்பந்தர் இது மாதிரியான நாயன்மார்களால் பாடப்பெற்ற தேவார தலம் இது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் ஒரு துறவியோட பராமரிப்பில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கிபி 12ஆம் நூற்றாண்டில் பாண்டிய டைனஸ்டி மன்னர்களால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இலங்கை அரசர் பராக்கிரம பாகு கருவறையை கட்டியதாக சொல்லப்படுது. அரசர் பேர் பராக்கிரம பாகு. ராமநாதபுரத்தோட மன்னர்களும் அதுக்கப்புறமா சேதுபதி மன்னர்களும் கோவிலோட பிரம்மாண்டமான பிரகாரங்கள் மற்றும் மதில் சுவர்களை கட்டி அழகுபடுத்தியிருக்காங்க. இந்தியாவோட கோவில்கள்லேயே மிக நீண்ட மற்றும் அழகான நடைபாதை ராமநாத சுவாமி கோவிலோட 3வது பிரகாரம். அதாவது இந்த 3வது பிரகாரம் தான் அழகான நடைபாதை, காரிடோர் வச்சு கட்டியிருக்காங்க. இது உலக புகழ்பெற்ற சிற்பக்கலையோட சிறப்புமிக்கது. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து கிழக்க 161 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகிறவங்க முதல்ல ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துட்டு காசிக்கு போய் கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்கிறது தான் வழக்கமாக இருக்குது. இங்கே பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து பின்னப்பட்ட பந்தலில் தான் நடராஜர் காட்சி தராரு. இந்த 3வது பிரகாரம் 1212 தூண்களும், பிரகாரத்தோட நீளம் 690 அடியாகவும் அகலம் 435 அடியாகவும் 22 அடி உயரமும் கொண்டது. இங்கே நடக்கிற திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மொத்தமாக பிரகாரங்களோட நீளம் பார்த்திங்கன்னா 3850 அடி. வெளிப்பிரகாரங்களில் மட்டும் 1200 தூண்கள் இருக்குது. இது ராமேஸ்வரம் டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.